டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்னைக்கு நமக்கு கிடைச்ச வசனம், பலம் கொண்ட திடமானதாயிரு. திடமா இருங்க, பயப்படாதே, அவர்களுக்காக பயப்பட வேண்டாம். ஏன்னா உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்படிப்பட்ட தேவன் நம்ம கூட இருக்கும்போது யாரையும் குறித்து பயப்பட வேண்டாம். அன்னைக்கு ஆக்சுவலா சண்டேயா இருக்கும்போது ஊழியர்களுக்காக, ஊழியம் செய்யறவங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு ஊழியக்காரர்கள் எல்லாரையும் நினைச்சு நம்ம ஜெபம் பண்ண போறோம். அவங்க போற இடத்துல மற்றவங்களை குறித்து பயப்பட வேண்டாம், அவங்களை எதிர்க்கிறவர்களை குறித்து பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம், பலம் கொண்டு திடமனதா இருங்க. ஏன்னா உன் தேவனாய கர்த்தர், உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். ஸோ எல்லா ஊழியக்காரர்களுக்காக நம்ம சும்பிட போறோம். ஊழியம் செய்யறவங்க, ஈவன் இந்த மாதிரி மீடியா மூலமா ஊழியம் செய்யறவங்க, தெருவா ஊழியம் செய்யறவங்க, பெரிய மேடை போட்டு ஊழியம் செய்யறவங்க, சர்ச்சில் ஊழியம் செய்யறவங்க, வீடு வீடா போய் ஊழியம் செய்யறவங்க, அத்தனை பேருக்காக நம்ம சும்பிட போறோம். அவங்களுக்கு எதிராக யார் எழும்பினாலும் கர்த்தர் அவங்களோட கூட இருக்கிறபடியால் அவங்கள ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். நம்ம பலம் கொண்டு திடமனதா இருக்கணும். திடமா கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்கிற வைராக்கியம், திட நம்பிக்கை நம்ம கூட இருக்கணும். அப்போது அவர் என்ன பண்றாரு, அவங்களை விட்டு விலகவே மாட்டார், கைவிடவே மாட்டார். கைவிடாத தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஸோ நம்ம எல்லா விதத்திலையும் ஊழியம் செய்யற ஊழியக்காரங்களுக்காக, அவங்களுக்கு எதிராக எழும்புகிறவர்களுக்கு பயப்படாமல் இருக்க, திகைக்காமல் இருக்க, கர்த்தர் கூட இருக்கிறார் இந்த நம்பிக்கையோட ஊழியம் செய்ய ஊழியக்காரருக்காக நம்ம ஜெபப்படுவோம். உண்மை உத்தமாய் ஊழியம் செய்ய நம்ம ஜெபப்படுவோமா? அன்புள்ளவரே, எங்கள் பரம தகப்பனே, அந்த வேளையில பார்த்து வருகிறோம் சுவாமி. ஊழியக்காரர்களுக்காக, உமக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிறவர்களுக்காக, உமக்காக இந்த உலகத்தில் அலைந்து திரிகிறவர்களுக்காக, வீடு வீடாக சென்று ஊழியம் செய்கிறவர்களுக்காக, தெரு தெருவாக நின்று ஊழியம் செய்கிறவர்களுக்காக, சின்ன குடிசையில சின்ன ஒரு கூடாரத்தில் இருந்து ஊழியம் செய்கிறவர்களுக்காக, பெரிய சபையில ஊழியம் செய்கிறவர்களுக்காக, கண்ட்ரியா போய் சேர்ந்து ஊழியம் செய்கிறவர்களுக்காக, இவாஞ்சலிஸ்ட்காக, பாஸ்டர்ஸ்காக, காடோட சர்வன்ஸ்காக, ஒவ்வொருவருக்காக பாத்திர வருகிறோம். தகப்பனே, நீ சொல்கிறேன், உனக்கு எதிராக எழும்புகளை குறித்து பயப்படாது. உனக்கு எதிராக எழும்புற சக்திகளுக்கு விரோதமாக எதிர்த்து நிற்க உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஏன் பயப்படுறீங்க? அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். பலம் கொண்டு திடமானதாயிரு. தேங்க்யூ லார்ட். ஒவ்வொருத்தருக்கும் தைரியமா சொல்றீங்கப்பா. பயப்படாதீங்க, திகைத்து போகாதீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமா எழும்புகிறவர்களுக்கு விரோதமா உங்களோடு கூட இருக்கிறார். Do not be afraid. God is with you. அவர்கள் உனக்கு கூடயே வருகிறார். அவர் கைவிடவே மாட்டார். கலங்காதீங்க, திணிக்காதீங்க. God is with you. பலம் கொண்டு திடமனதோடு இருங்க. ஷேக் ஆகாதீங்க. இங்கே எங்கேயும் இருக்குமா இல்லையா, பயமா, நோ 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 நோ, பகைத்து போகக்கூடாது, கலங்க கூடாது, தோண்டு போகக்கூடாது. கர்த்தர் உங்களோட இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட வருகிறார். தேங்க்யூ ஜீசஸ். அப்படி போய் துவண்டு போய் எனக்கு எது நடக்காதோ, இல்லை எதிரிகள் எழுப்புறாங்களே, இந்த ஊழியம் செழிக்காதோ, என்னால் ஊழியம் பண்ண முடியாதோ என்று சொல்லி கலங்குகிற ஒவ்வொருவரையும் உடைய பாத்திர வைக்கிறோம். ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொடுங்கப்பா. நீ சொன்ன வார்த்தையின்படியே உங்க பலம் கொண்டு திடமனதா இருக்க கிருபை கொடுங்க அப்பா. உண்மையில உறுதியான நம்பிக்கை வைக்க கொடுங்க. சொல்லுகிறீங்க, உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடவே மாட்டேன், உன்னை கைவிடுவதில்லை. பலம் கொண்டது அவர் ஊழியம் செய்ய, தைரியமாய் இந்த ஊழியம் செய்ய, எதிராக வருகிறவர்களை பார்த்து கலங்கி போகாமல், அமிழ்ந்து போகாமல், உம்மை நோக்கி பார்த்து அப்பா உமக்காக தைரியமான உலகத்தில் ஊழியம் செய்ய கிருபைக்காக சாமி. ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். சண்டே ஆனா உமக்காக அலைந்து தெரிகிற கால்களை நோக்கி பாருங்கப்பா. உமக்காக எழுந்து பிரகாசிக்கிற ஒவ்வொருவரையும் நோக்கி பாருங்கப்பா. அவங்க உண்மையோடும் உத்தமத்தோடும்
ஊழியம் செய்ய தாங்கப்பா. ஏதாவது ஒரு லாப நோக்கத்துக்காக அல்ல, எதையாவது அடைய வேண்டும் என்பதற்காக அல்ல, உங்களுடைய நாம மகிமைக்காக ஊழியம் செய்து அதன் மூலம் நிறைய ஆத்துமாக்களை ஆதாயமாக பெற்றுக்கொள்ள கிருபத்தாங்கப்பா. அவங்க பயத்தெல்லாம் எடுத்து போடும், கலக்கத்தை எடுத்து போடும், கூட இது வழி நடத்தும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவ நாமத்திற்கு ஜெபங்கள் பரமபிதாவே. ஆமென். பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். பிகாஸ் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். எதிரா யார் எழும்புனாலும் அவங்கள பார்த்து பயப்பட வேண்டாம், திகைக்க வேண்டாம். ஏன்னா கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை,